6 மாதத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகும் அண்ணாமலை கோவையில் திட்டமிட்டபடி முக்கிய தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறுவார். பாஜகவின் மாஸ்டர் பிளானை வெளியிட்ட முக்கிய கட்சி தலைவர். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் அண்ணாமலை இந்த தேர்தலில் எந்த தொகுதியிலும் போட்டியிடவில்லை. ஆனால் தமிழ்நாடு முழுக்க அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நேரத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள திருமாவளவன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் அடுத்து 6வது மாதத்திலேயே அண்ணாமலை தமிழக முதலமைச்சராகிவிடுவார். அவரை தமிழ்நாட்டில் முக்கிய தலைவராக கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழக பாஜகவில் மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரனை ஓரங்கட்டிவிட்டு அண்ணாமலையை மாநில தலைவர் போன்று பிரச்சாரம் செய்ய வைத்துள்ளார்கள். எடப்பாடியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிய மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலை வைத்து தமிழக அரசில் ஒரு பெரிய கணக்கை போட்டுள்ளார்கள். அதனால் இந்த தேர்தலில் என்டிஏ வெற்றி பெற்றால் அதையடுத்து 6 மாதங்களில் ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டு அதில் அண்ணாமலையை வெற்றி பெற வைத்து முதலமைச்சராக்கி விடுவார்கள். தற்போது தமிழக அரசியல் களமானது விஜய், உதயநிதி என்று மாறிக்கொண்டிருப்பதால் அடுத்து அண்ணாமலையைத்தான் அவர்கள் பெரிதாக நம்புகிறார்கள் என்று கூறியுள்ள திருமாவளவன், பாஜகவை பொறுத்தவரை பீகார், புதுவை போன்ற பல மாநிலங்களில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் அதையடுத்து அங்கு அவர்கள் ஆட்சி அமைத்து விடுவார்கள். அப்படித்தான் அடுத்து தமிழ்நாட்டிலும் நடக்கப் போகிறது. அதற்கு அவர்கள் அண்ணாமலையை தான் பெரிதாக நம்புகிறார்கள். இப்போதைக்கு அண்ணாமலைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி தடுமாறி போவார் என்பதற்காக அண்ணாமலைக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் நிறுத்தி வைத்துள்ளார்கள். அதோடு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வெறும் முகமூடி மட்டும்தான். அதன் பின்னால் இருந்து அவர்களை இயக்குவது பாஜக தான். அதனால் என்டிஏ வெற்றி பெற்றால் அது அமித்ஷாவின் ஆட்சியாகத்தான் இருக்கும். அமித்ஷாவின் ஆட்சியாக இருந்தால் அவரது முதலமைச்சர் அண்ணாமலையாகத்தான் இருப்பார் என்று கூறியுள்ளார் திருமாவளவன். அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜகவின் கை ஓங்கிவிடும் என்ற அச்சம் மு.க. ஸ்டாலினுக்கு மட்டுமின்றி திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் உள்ளிட்டோருக்கும் ஏற்பட்டுவிட்டது. அதோடு அண்ணாமலையும் அடுத்து தமிழக அரசியல் முக்கியத்துவம் பெற்றுவிடுவார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதனால்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற விட்டுவிடக் கூடாது என்று திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கதறிக்கொண்டு வருகிறார்கள் என்பதும் திருமாவளவனின் பேச்சிலிருந்து தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. நான் சொன்னது நடக்கப் போகிறது. உருவப்படும் அறிவாலயத்தின் செங்கல். சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடக்கப் போவது இதுதான். உடைத்து பேசிய அண்ணாமலை. தற்போது பரபரப்பான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் அண்ணாமலை இன்று கோவை வடக்கு தொகுதியில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது இந்த தேர்தலை பொறுத்தவரை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். ஆனால் கனிமொழி ரொம்ப ஓவராக பேசுகிறார். யாராவது ஒருத்தர் அவரது பேச்சை விமர்சித்தால் உங்களுக்கு மலர் வளையம் வைத்து விடுவோம், எங்கள் குடும்பத்தின் பின்னணி என்னவென்று தெரியுமா என்று கொலை மிரட்டல் விடுக்கிறார். இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி டவுசர் பனியன் என்கிறார். 1 ஆண்டு சிறையில் இருந்தது, அமைச்சர் பதவி ராஜினாமா செய்தது போன்ற விஷயங்களால் அவர் கடுமையான அப்செட்டில் இருந்து வருகிறார். அதோடு 471 நாள் புழல் சிறையில் இருந்து விட்டு வந்த செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கில் இன்றோ நாளையே கூட தீர்ப்பு வரலாம். அப்போது மீண்டும் அவர் உள்ளே போகலாம். அது அவருக்கு நன்றாக தெரியும். அதோடு கனிமொழியை 2G வழக்கு விவகாரத்தில் மீண்டும் சீனுக்கு கொண்டு வந்திருக்கிறார் ராசா. அவர் மட்டுமல்லாமல் அந்த ஊழலுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்பது போன்று இத்தனை நாளும் பாசாங்கு செய்து வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் வெளியே கொண்டு வந்து விட்டார் ராசா. அதனால் கூடிய சீக்கிரமே 2G ஆட்டம் மீண்டும் சூடு பிடிக்க போகிறது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. இப்போதைக்கு அவர்கள் வெறும் வெத்து பில்டப் மட்டுமே கொடுத்து வருகிறார்கள். தங்களுக்கு சாதகமான நிறுவனங்களை வைத்து சர்வே வெளியிட்டு வருகிறார்கள். இது எதுவுமே தேர்தலில் பிரதிபலிக்க போவதில்லை. குறிப்பாக தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுக 2 துண்டுகளாக உடைய போவது உறுதி. கண்டிப்பாக கனிமொழி தனி கட்சி தொடங்கி விடுவார். அதனால் திமுக கட்சியும் அதன் சின்னமான உதயசூரியனும் முடக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. அப்போது ஏற்கனவே நான் சொன்னது போன்று அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலும் உருவப்படும். நான் உருவ வேண்டிய அவசியம் இல்லை. கனிமொழி, உதயநிதி, சபரீசனுமே ஆளுக்கு ஒரு செங்கலாக உருவி கொண்டு சென்று விடுவார்கள். அந்த அளவுக்கு கோபாலபுரம் குடும்பத்தில் மிகப்பெரிய குடிமிப்பிடி சண்டை நடக்கப் போகிறது. அப்போது செந்தில் பாலாஜி போன்றவர்கள் உதயநிதியிடம் செல்வதா கனிமொழியிடம் செல்வதா என்று தெரியாமல் தலையை பிச்சு கொண்டு ஓடுவார்கள். அதனால் இனிவரும் காலங்களில் தமிழ்நாட்டில் திமுக ஜென்மத்துக்கும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை என்று கூறும் அண்ணாமலை, திமுகவினர் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்துள்ள பாவம் கொஞ்ச நஞ்சமல்ல, அதற்கான பலனை இந்த தேர்தலில் அவர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. அடுத்த செய்தி.
மீண்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியான டேவிட்சன் தேவாசீர்வாதம். தற்போது தமிழக தேர்தல் ஆணையம் ஆளுங்கட்சிக்கு மிக நெருக்கமாக இருந்த சில முக்கிய அதிகாரிகளை இடமாற்றம் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் தலைமை செயலர் முருகானந்தம், பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன், சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபி டேவிட்சன் ஆகியோர் மாற்றப்பட்டார்கள். இதில் டேவிட்சனுக்கு பதிலாக சந்தீப் மிட்டல் நியமிக்கப்பட்டார். உடனடியாக அவரும் பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆனால் திடீரென்று இன்று லஞ்ச ஒழிப்புத்துறை டிஜிபியாக மீண்டும் டேவிட்சன் நியமித்துவிட்டு சந்தீப் மிட்டலை ஆயுதப்படை டிஜிபியாக நியமித்துள்ளது தேர்தல் ஆணையம். இதன் பின்னணியில் என்ன நடந்தது என்பது குறித்த தகவல் வெளியாகவில்லை. என்றாலும் திமுக சார்பு அதிகாரிகள் யாரும் தேர்தல் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருக்கக்கூடாது என்கின்ற உத்தரவுகளும் அவர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உளவுத்துறை இதுபோன்ற முக்கிய அதிகாரிகளை கண்காணித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி. தமிழக அரசியல் கட்சிகள் ஜனநாயகத்தை சீரழித்து விட்டார்கள். உடனே தேர்தலை ரத்து செய்யுங்கள். வீடியோ ஆதாரத்துடன் உச்சநீதிமன்றத்திற்கு பறந்த அவசர மனு. வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னொரு பக்கம் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்களை கொடுத்து அவர்களின் ஓட்டுகளை பெறும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் மதுரையை சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் தற்போது தமிழ்நாட்டில் வாக்காளர்களுக்கு ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கும் வேலைகளை படு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் பறக்கும் படை நடவடிக்கைகள் எடுத்தாலும் அரசியல் கட்சிகள் மக்களுக்கு பணம் மட்டுமின்றி குத்துவிளக்கு, நகை, வெள்ளி கொலுசு, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பரிசு பொருட்களை கொடுத்து அவர்களை கவர்ந்து வருகிறார்கள். இது முழுக்க முழுக்க அரசியல் சாசன விதிகளுக்கும் தேர்தல் நடத்தை விதிகளுக்கும் எதிரானது. இதுபோன்ற ஜனநாயகத்திற்கு விரோதமான அரசியல் கட்சிகள் நடப்பதை தடுத்து நிறுத்த வேண்டுமென்றால் இந்த தேர்தலில் ரத்து செய்ய வேண்டும். அதனால் தலைமை தேர்தல் ஆணையருக்கு இதுகுறித்த உத்தரவு பிறப்பித்து தடுத்து நிறுத்துங்கள் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதோடு தமிழக அரசியல் கட்சிகள் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்கும் பல வீடியோக்களையும் உச்சநீதிமன்றத்திற்கு அனுப்பியுள்ளார் கே ரமேஷ். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் 12 நாட்கள் உள்ள நிலையில் இப்படி அரசியல் கட்சிகள் பொதுமக்களுக்கு பரிசு பொருட்களை கொடுக்கும் வீடியோ ஆதாரங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு பறந்துள்ள நிலையில் இந்த வழக்கு இன்னும் ஓரிரு தினங்களில் விசாரணைக்கு வரவுள்ளது. அப்போது நீதிமன்றம் எத்தகைய நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். உதயநிதிக்கு தமிழிசை கொடுத்த பதிலடி. நேற்று ஒரு மேடையில் பேசிய திமுகவின் கனிமொழி, எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பாஜகவின் ஆளுநர் ஆகி வருவார் என்று கூறியிருந்தார். அதற்கு எடப்பாடி, தேர்தலுக்கு பிறகு நான் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக போகிறேன், அதை கனிமொழியும் பார்க்கத்தான் போகிறார் என்று அவருக்கு ஒரு பதிலடி கொடுத்திருந்தார். இந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலினும் தமிழிசை சவுந்தரராஜனை அக்கா தமிழிசைக்கு ஆளுநர் பதவி வாங்கி தருவோம் என்று பிரச்சாரத்தில் கூறியிருக்கிறார். அதற்கு தமிழிசை, நான் மயிலாப்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளரை தோல்வியடை செய்து வெற்றி பெற்று சட்டசபைக்குள் செல்லப் போகிறேன், அதுதான் நடக்கப் போகிறது. ஆனால் உதயநிதி எனக்கு ஆளுநர் பதவி வாங்கி தரப்போகிறாராம். அதாவது நான் வெற்றி பெற மாட்டேன் என்பதைத்தான் அவர் இப்படி சொல்கிறாராம். மீண்டும் திமுக தான் வெற்றி பெறும், 200 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லும் உங்களது கனவு இந்த முறை கலைந்து போக போகிறது. இந்த ஆட்சியோடு திமுகவின் ஆட்டம் ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு வரப்போகிறது. அதை உங்களது இந்த ஆணவ பேச்சை உறுதிப்படுத்துகிறது என்று கூறியிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன்.